டு திங்க் அண்ட் க்ரோ ரீச் சேனல். நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு சாப்டர் போட்டிருக்கோம். நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு சாப்டர் பார்க்கலன்னா போய் பார்த்துருவாங்க. அதாவது என்ன ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்தீங்கன்னா, ரிச் டாட் புவர் டாட் அந்த புக்கை பற்றி ஃபஸ்ட் சாப்டர் போட்டிருப்போம். அதிலே உங்களுக்கு தெரியும் அதோட இம்பார்ட்டன்ஸ் எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ செகண்ட் சாப்டர் இது கொஞ்சம் லென்த்தாக போகும். ஆனால் இது வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இதுக்காக இப்போ வந்து குவாரண்டைன் டைமில் நீங்கள் எல்லாம் வீட்டில் தான் இருப்பீங்க, சும்மா தான் இருப்பீங்க. வீட்டில் வந்து சும்மா அதை சின்ன சின்ன வேலை தான் பார்த்துட்டு இருப்பீங்க. அவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்க மாட்டீங்க. ஓகேங்களா? சும்மா படம் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் இந்த வீடியோ பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு தான் சொல்கிறேன். எனக்கு ஏதோ ப்ராஃபிட்லாம் எதுவுமே இல்லை. இதில் இந்த வீடியோ பாருங்கள். எனக்கு எதுவும் ப்ராஃபிட் இல்லை. எனக்கு வீட்டில் போர் அடிக்குது. ஓகேங்களா? அதனால் எனக்கு போர் அடிக்கும் போது இந்த மாதிரி உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்து எனக்கு வந்து போர் அடிக்குது. நம்ம மைண்ட் எப்போவுமே பிஸியாக வச்சுட்டோம். ஓகேங்களா? பிஸியாக வச்சுனா தான் நம்ம வந்து வாழ்க்கையில் எப்பயாச்சும் ஒரு தடவை உருப்பட முடியும். யாருக்கு வந்து அதிக கஷ்டம், யார் வந்து ரொம்ப அதிக கஷ்டம் அனுபவிக்கிறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில் சிறந்தவங்களா இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட்னே வச்சுக்கோங்களேன். ஒர்க் அவுட்டாக இருக்கட்டும், படிக்கிறதா இருக்கட்டும். நான் ஒர்க் அவுட் வச்சு சொல்கிறேன். ஒர்க் அவுட் வந்து இப்போ டெய்லியும் ஒர்க் அவுட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். டெய்லி ஒர்க் அவுட் பண்ணால் தான் ஒரு டைமில் இல்லை ஒரு டைம் வந்து நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரூஸ் லீ சொல்லலாம். அவர் வந்து டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுவார். ஒர்க் அவுட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவர் லாஸ்ட்டில் எவ்வளோ ஒரு பலசாலியாக இருந்தார் பார்த்தீங்களா? அதுமாதிரி என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்மளும் அச்சீவ் பண்ண முடியும். அது வந்து நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காச்சும் நம்ம மைண்ட் வந்து பிஸியாக வச்சுக்கணும். நம்ம மேலே அதிகமாக ஃபோர்ஸ் கொடுக்கணும். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதிக பிரச்சனை சந்திக்கும் போது தான் நம்மளுக்கு அதிக அனுபவம் வரும். ஓகேங்களா? சரி, ஓகே, நம்ம சாப்டர் 2 பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ சாப்டர் 2ல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சாப்டர் 2ல் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டர் 2 ரிச் டாட் புவர் டாட். ஓகேங்களா? இப்போ இதில் என்ன சாப்டர் 2ல் என்ன கதை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாப்டர் 2ல் ஆத்தர் வந்து அதாவது ராபர்ட் கியோசாகி, நான் ராபர்ட்னு ஷார்ட்டாக கூப்பிட்றேன். ராபர்ட் அவர்களை வந்து அவங்க அப்பா கிட்ட போய் கேட்குறாரு. அப்பா, நான் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அவர் வந்து கேட்குறாரு, எதுக்குப்பா நீ இப்போ பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து ராபர்ட் வந்து சொல்கிறாரு, எங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு பையனோட அம்மா வந்து என் ஃப்ரெண்டோட அம்மா வந்து எல்லாரையும் வந்து வெளில கூப்பிட்டு போனாங்க. ஆனால் என்னை வண்டி கூப்பிட்டு போகல. என்னையும் என் ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு போகல. என்னையும் என் ஃப்ரெண்டும் கூப்பிட்டு போகிறதுனால எங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டதுக்கு நீங்கள் வந்து புவர் பீப்பிள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஏழ்மையானவங்க, நீங்களாம் பணக்காரங்க போகிற இடத்துக்குலாம் வரக்கூடாது அதுமாரி எனக்கு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்க அப்பா வந்து அப்படியாப்பா சொன்னாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சு. அவர் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கும்போது இவர் சொல்கிறாரு. அதனால் அவங்க அப்பா வந்து திருப்பி அது பெருசாக எடுத்துக்காமல் திருப்பி நியூஸ் பேப்பர் படிக்க போயிடுறாரு. ஒரு 9 வயசு பையன் தான் இவர். ஓகேங்களா? அப்போ வந்து இவருக்கு ரொம்ப கடுப்பாயிடுது. என்ன நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நீங்கள் வந்து இது மாதிரி பண்ணிட்டு இருக்க மாதிரி இவருக்கு வந்து மனசுக்குள்ள சொன்னது. அப்போ வந்து திருப்பி கேட்குறாரு, அப்பா எனக்கு பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு சொல்லிக் கொடுக்க போகிறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு வந்து அவங்க அப்பா வந்து, சரி, நான் பணம் சம்பாதிக்கிறது எப்படி தெரியுமா? அதாவது நீ ஒரு நல்ல ஜாப் போகணும், ஜாப் செக்யூரிட்டி இருக்கணும் அப்படி மாதிரி ஒரு புவர் டேட் வந்து சொல்லிக் கொடுக்குறாரு. ஓகேங்களா? ஒரு அப்பா தான். அப்போ புவர் டேட் மைண்ட் செட்டில் சொல்லிக் கொடுக்குறாரு. நீங்கள் வந்து ஒரு ஜாப் வச்சுக்கணும், ஜாப் செக்யூரிட்டி இருக்கணும், அப்போ தான் நீ ஒரு நல்ல வாழ்க்கையை ரன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஓகேங்களா? அப்போ கூட இவருக்கு வந்து அவ்வளோவா இதுவாகல. ஒரு 9 வயசு பையன் இவர் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் இதுவாகிட்டு பிடிக்கல அவருக்கு. அவங்க அப்பா வந்து இது மாதிரி சொல்கிறாரு. பிடிக்கலன்னா எப்படி தெரியுமா? அவங்க அப்பா சொல்கிறது வந்து புரியல. அவங்க அப்பா வந்து அடுத்தவங்களுக்கு வேலை செய்யணும், அடுத்தவங்களுக்காக உழைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதாவது நான் எப்படி சொல்கிறாருன்னா, நீ இப்போ ஒரு வேலை செய்யலாம், அந்த வேலையில் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அந்த ஹார்ட் ஒர்க் போட்டால் தான் நீ வந்து உனக்கு வந்து ஓனர் வந்து உங்களுக்கு அதிகமாக சம்பளம் இன்க்ரீமெண்ட் கொடுப்பாரு அதுமாதிரி சொல்கிறாங்க. தவிர இவர் வந்து ஒரு ஓனர் ஆகணும் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லலை. அதாவது அந்த 3% நான் சொல்லி இந்த 100ல் 3% தான் வந்து ஓனர் ஆவாங்க. 97% வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓனருக்காக ஒர்க் பண்ணுறவங்க தான் இருப்பாங்க. அதுமாரி வந்து ஒர்க் பண்ணுறவங்களாம் மாற சொல்கிறாங்க அவங்க அப்பா. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, சரி இப்போ அடுத்தது ரிச் டாட் கிட்ட கேட்கலாம் அப்படின்ற மாதிரி ரிச் டாட் கிட்ட கேட்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ தான் அவங்க அப்பா சொல்கிறாரு. அப்பா கிட்ட வந்து திருப்பிக்காரு, அப்பா எனக்கு தெளிவாக சொல்லுங்கப்பா பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அவருக்கு வந்து உண்மையிலே தெரியல. ஒரு புவர் டேட்டுக்கு உண்மையிலே தெரியல. அவருக்கு வந்து எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்னு தெரியல. அதனால அவர் வந்து சரியாக சொல்ல முடியாமல் ஒரு கட்டத்தில் ஒரு உண்மையை ஒத்துக்கிறாரு. எனக்கு வந்து அதை பற்றி எதுவும் தெரியாதுப்பா, நீ வந்து உன் ஃப்ரெண்டோட அப்பாகிட்ட கேளு அப்படின்றாரு. அதாவது இன்னொரு அப்பான்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா ஆத்தர், அவர்கிட்ட கேளு அப்படின்றாரு. அப்போ அவங்க அவரோட பையன், அதாவது ஃப்ரெண்டு இருக்கார் பார்த்தீங்களா, ஆத்தரோட ஃப்ரெண்டு, அவருக்கு வந்து ஆச்சரியம், எங்கள் அப்பா கிட்டே அப்படின்னு. ஆமாம், உங்கள் அப்பா ரொம்ப புத்திசாலி அப்படின்றது வந்து பேங்க் கேஷியர்னு சொல்லியிருக்காரு. அதாவது பேங்க் ஆடிட்டர் மாதிரி, ஏதோ ஆடிட்டர்னு வச்சுக்கோங்களேன். பணம் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுமாரி வந்து பணத்தில் வந்து அவங்க அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான வந்து கரெக்டாக பார்த்துப்பாரு எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இவருக்கு வந்து ஒரே ஆச்சரியம், நம்ம அப்பாவா இது மாதிரி அப்படின்னும் போது அவங்க ஃப்ரெண்டுக்கு ஆச்சரியம், நம்ம அப்பா கிட்டே கேட்கணுமா அப்படின்னு. அவர் வந்து ஆத்தரோட அப்பா சொல்கிறாரு, நீங்கள் போய் அவர்கிட்டே கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவர் வந்து இவங்க 2 பேரும் உடனே கிளம்புறாங்க அவர் வீட்டுக்கு. அப்போ வந்து கிளம்பும்போது அவங்க அப்பா ஒரு பிஸ்னஸ் மேனில், அந்த பிஸ்னஸ் மேனில் கொஞ்சம் நிறைய வேலையெல்லாம் இருக்கும். அதனால் அப்பாயின்மெண்ட் வாங்குறாங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்றைக்கு ஒரு குறிப்பிட்ட டேட்டு சண்டே அவங்க லீவில் இருக்கும்போது போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சண்டே செய்கிறாங்க. அப்போ சண்டே போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து என்ன சொல்கிறாரு, அதாவது ஃப்ரெண்டோட அப்பா என்ன சொல்கிறாரு, நான் உங்களுக்கு வேலை தரேன், எங்ககிட்ட வேலை செய்யுங்க, நான் வந்து ஃப்ரீயெல்லாம் சொல்லித்தர மாட்டேன், நீ என்கிட்ட வேலை செய்யணும், நான் வந்து 20 சென்ட்ஸ் தரேன், அதாவது ஒரு 10 ரூபா 20 ரூபா மாரி வச்சுக்கோங்களேன், நான் உனக்கு வந்து அதுமாரி பணம் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு.
இவர் வந்து யோசிக்கிறாரு, கம்மியான பணம் இருந்தாலும் நம்ம கத்துக்கலாம் அப்படின்ற மாரி அவர் வந்து யோசிக்கிறாரு. அப்போ வந்து சரி ஓகேன்னு சொல்லிடுறாரு. அதுவும் இல்லாம 10 செகண்ட் தான் டைம் குடுக்குறாரு. 10 செகண்ட்ல டைம் வேணுன்றேன். அதுக்குள்ள நீ வேணும்னா சொல்லு, இல்ல வேணாம்னா வெளில போயிடு அப்படின்ற மாரி சொல்றாரு. இவர் வந்து ஃபோர்ஸ் பண்றாரு. அப்போ வந்து அவங்க வந்து சரி இதான் கிடைச்ச வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து சரி ஓகேன்னு டப்புன்னு சொல்லிடுறாங்க. அப்புறமா வந்து இவங்க வந்து வேலை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அப்படியே சைடா வந்து பேஸ்ட்லாம் அந்த காலத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கூட பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லிக்விட் மாரி தானே வருது. அது வந்து லெட் மாரி நம்ம தயாரிக்கலாம் அப்படின்ற மாரி சும்மா இப்போ தயாரிச்சுட்டாங்களா என்னன்னு தெரியல. அப்போ வந்து அவங்க யோசிச்சிருக்காங்க ஓகேங்களா. அப்போ வந்து அவங்க கார்டன்ல வந்து கராஜ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கராஜ்ல வந்து கார் பார்க்கிங்னு வச்சுக்கோங்களேன். அது மாரி கராஜ்ல வந்து அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி லெட்டா மாத்துறது அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 9 வயசு பையன் தான். ஃபர்ஸ்ட் பிசினஸ். ஏன் அமெரிக்கால இருக்கிறவங்கலாம் எல்லாருமே பணக்காரங்கலாம் இது மாரி தான். ஒரு பிசினஸ் மைண்டோட அவங்க எல்லாமே வேலை செய்வாங்க. சின்ன காலேஜ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க சம்பாரிச்சு அவங்க படிக்கிற மாரி இருக்கும். ஆனா நம்மதுலாம் இல்ல கடைசி வரைக்கும் அப்பா, அம்மா கூட இருப்பாங்க. அதனால தான் நம்மளுக்கு வந்து அவ்வளவா கஷ்டங்கள் தெரியறதில்ல. ஆனா அவங்களுக்குலாம் கஷ்டங்கள் தெரியும். அப்ப வந்து ஆத்தர் என்ன பண்றாரு, இது மாரி பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா ஆத்தரோட அப்பா பார்த்துட்டு சிரிச்சுட்டு, "நீ இதெல்லாம் இல்லீகல்ப்பா. அவங்க கம்பெனிக்காரங்க தான் அதெல்லாம் பண்ணணும்." அப்படின்ற மாரி சும்மா சொல்லிட்டு இருக்காரு. சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, இவர் வந்து சரி திருப்பி அவர்கிட்டயே ஆத்தரோட அப்பா கிட்ட பேசிட்டு, அப்புறமா திருப்பி அவங்க கிட்ட போயிறாரு. அதாவது ஃப்ரெண்டோட அப்பாகிட்ட போயிட்டு, ஃப்ரெண்டோட அப்பாகிட்ட கத்துக்க ஆரம்பிக்கிறாரு. வேலைக்கு போறாரு. டெய்லி வேலைக்கு போயிட்டு அதுக்கு இப்படியே 1 மாசம் போது 10 சென்ட்ஸோட வேலை செய்றாரு. அவங்க அப்பா அந்த 1 மாசமா எதுவுமே வாய தொறந்து ஒரு வார்த்தை கூட சொல்லி தரல. எதுவுமே அவர் பேசக்கூட இல்ல இவங்ககிட்ட. இவங்களுக்கு வந்து ரொம்ப கோவமாயிடுது. டேய் நான் வேலைய குட் பண்ற போறேன்டா. இந்த வேலைய வந்து விட்டு நான் போயிட போறேன்டா. என் வீட்டுக்கே போறேன். நான் வந்து எல்லாத்தையும் ஃபுட்பால்லாம் விளையாடாம உனக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இங்க வந்து நான் இது பண்ணா, உங்க அப்பா என்னடா எனக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லி தர மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாரி கேட்கறாரு. அதுக்கு வந்து உங்க ஃப்ரெண்ட் வந்து சொல்றாரு, "நீ இது மாரி பண்ணுவேன்னு தெரியும். இது மாரி இப்ப நீ சொல்லும்போது எங்க அப்பா வந்து உன்ன கூட்டிட்டு வர சொன்னாரு." அப்படின்ற மாரி சொல்றாரு. அவருக்கு ஒரே ஆச்சரியம். இது மாரி பண்ணுவேன்னு நெனச்சு தான் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? அது மாரி அவர் வந்து யோசிக்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாக்கு கூட்டிட்டு வரப்போ அவங்க அப்பா கிட்ட பார்க்க போறாங்க 2 பேரும். ஏன்னா ஒரு கம்மி காசுக்கு தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய வருமானம் அது மாரி எதுவுமே இல்ல இதுல. அதனால அவங்க அப்பாவ பார்க்க போறாரு. அவங்க அப்பாவ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பிசினஸ் மேன் லைன்ல நிக்க வைக்கிறாரு. "நீங்க வந்து லைன்ல நின்னுட்டு லைன்ல வாங்க" அப்படின்ற மாரி சொல்றாரு. இவங்களும் லைன்ல நிக்கிறாங்க. லைன்ல நிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 1 ஹவர் லைன்ல நிக்கிறாங்க. ஓகேங்களா. அவருக்கு வந்து இன்னும் கடுப்பாயிடுது. நம்ம வந்து கம்மியான வேலை செஞ்சுட்டு இது மாரி அது டென்ஷன் ஆகும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இந்த மாரி ஏதாச்சும் அடுத்தடுத்து பிரஷர் வந்துச்சுன்னா நம்ம டென்ஷன் ஆவோம் பார்த்தீங்களா? அது மாரி அந்த சின்ன பையனும் டென்ஷன் ஆகுறாரு. அதாவது ஆத்தர் வந்து டென்ஷன் ஆகுறாரு. டென்ஷன் ஆயிட்டு நீங்க என்ன ஒரு வார்த்தை கூட சொல்லி தர மாட்டேங்கிறீங்க. அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டே இருக்காரு பாருங்க. அப்ப வந்து ஆத்தர் அப்ப சொல்லிட்டு இருக்காரு. அது ஆத்தரோட ஃப்ரெண்டோட அப்பா சொல்றாரு. "நான் அவனுக்கு சொல்லிக் குடுத்துட்டு தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்றாரு. இவர் வந்து நம்பல. நீங்க என்ன சொல்லிக் குடுத்தீங்க? எனக்கு எதுவுமே சொல்லிக் குடுக்கல. நீங்க என்ன ஏமாத்துறீங்க. நீங்க ஒரு சைல்ட் லேபர் மாரி பண்றீங்க. அப்படி இப்படி கத்திக்கிட்டே இருக்காரு. அப்படி கத்திட்டு இருக்கும்போது நீங்க சைல்ட் லேபர் பண்ணும்போது காசும் கம்மியா தரீங்க அப்படின்ற மாரி கத்திக்கிட்டே இருக்காரு. அப்ப வந்து அவர் சொல்றாரு, "நான் வந்து உன்ன ஒரு இடத்துல ஃபோர்ஸ் பண்றேன். உன்ன ஃபோர்ஸ் பண்ணும்போது நீ இதுலருந்து பாதி எம்ப்ளாயி இது மாரி பேச ஆரம்பிச்சுட்ட. என்னோட பாதி எம்ப்ளாயி அவளுங்களும் இப்படிதான் பேச ஆரம்பிச்சாங்க" அப்படின்ற மாரி அவர் சொல்றாரு. அப்ப வந்து இவருக்கு வந்து புரியல. ஒரு சின்ன பையனுக்கு எதுவுமே புரியல. அப்ப வந்து அவரு இன்னொரு அட்வைஸ் பண்றாரு. என்னன்னா, "பணம் நீ பணத்துக்காக நீ வொர்க் பண்ணக்கூடாது. பணம் வந்து உனக்காக வொர்க் பண்ணணும்" அப்படின்னு சொல்றாரு. இது அந்த சின்ன பையனுக்கு எதுவுமே புரியல. அதாவது ஆத்தருக்கு எதுவுமே புரியல. அவர் ஒரு 9 வயசு பையன். அவருக்கு எதுவுமே புரியல. ஏன்னா இது அவர் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அட்வைஸ் தான் இது. நம்மளுக்குலாம் இது ஈஸியா புரிஞ்சிரும். நம்மளுக்கு சில பேர் நம்மள மாரி பெரிய பசங்களுக்கே புரியாது. அடல்ட் ஆனவங்களுக்கு சில பேருக்கு புரியாது. அது மாரி இருக்கப்ப ஒரு சின்ன பையன் 9 வயசு பையனுக்கு என்ன புரியும்? அப்ப வந்து அந்த 9 வயசு பையனுக்கு எதுவுமே புரியல. இவர் என்ன சொல்றாருன்னே புரியல. அப்ப வந்து அவர் யோசிச்சுட்டு இன்னும் அப்படியே டென்ஷனோட தான் இருக்காரு. அவரு நெறைய சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படி பிசினஸ் ஓரியன்டடா சில விஷயங்கள் சொல்லும்போது, இவருக்கு வந்து ஏதோ இவர்கிட்ட இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் என்ன பண்றாரு, அவங்க வேலை செஞ்சுருக்காங்க. அதாவது சொல்லும்போது, "ஃப்ரீயா நீங்க வேலை செய்யணும்" அப்படின்ற மாரி சொல்றாரு. அவருக்கு வந்து இப்ப யோசிக்கிறாரு. நான் வந்து ஏற்கனவே இந்த இந்த சம்பளமே கம்மின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்கேன். இவர் என்ன ஃப்ரீ அப்படின்ற மாரி சொல்றாரு அப்படின்னும்போது, சரி ஒத்துக்கிறாரு. இவர் ஏதோ சொல்ல வராரு நம்மளுக்கு அப்படின்ற மாரி ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்டு ஃப்ரீயா வேலை செய்றாரு. ஃப்ரீயா ஒரு 4வது வாரம் வந்து திருப்பி கடுப்பாயிறாரு. கடுப்பாயிட்டு திருப்பி அவர வந்து மீட் பண்ண போறாரு. அப்ப வந்து மீட் பண்ணி, நான் இந்த மாரி நீங்க என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றீங்க. இந்த மாரி பண்றீங்க, அது மாரி பண்றீங்கன்னு அவரு ரொம்ப புலம்ப ஆரம்பிக்கிறாரு. புலம்ப ஆரம்பிச்சோனே அவங்க அப்பா வந்து, "நான் என்னோட எம்ப்ளாய்மென்ட் மாரியே பாதி பேர் மாரி நீயும் ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிற" அப்படின்ற மாரி அவர் சொல்றாரு. இந்த பையனுக்கு எதுவும் புரியல. "நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல" அப்படின்னு இன்னும் கத்திக்கிட்டே இருக்காரு இவரு வந்து. அப்ப கத்திக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன். அது மாரி சொல்லிட்டு ஒண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னன்னா, ஏழைங்க அதாவது இந்த மாரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி புவர்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஜாப் செக்யூரிட்டி இருக்கணும்னு நெனைப்பாங்க. பணம் வந்து நம்மளுக்கு வரும்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா, பணம் வந்து பிரச்சனையா இருக்கும் அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில. ஆனா, பணம் வரும்னு எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனா, அவங்களுக்கு கடைசி வரைக்கும் பணமே வராது. அவங்க பணம் வரும்னு எதிர்பார்த்து உட்காந்துட்டே இருப்பாங்க. எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க. அப்படின்னும்போது சொல்றாரு. அப்படி சொல்றாரு. இவரு வந்து அப்படியே யோசிக்கிறாரு. அவங்க அப்பா தான் ஞாபகம் வராரு இப்படி சொல்லும்போது. நம்ம அப்பாவும் அப்படித்தானே பணம் வரும்னு அப்படியே சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அப்படின்னும்போது ஞாபகம் வருது. ஆனா பணக்காரங்க வந்து பணம் வரும்ன்ற எதிர்பார்க்காம அதுக்காக எஃபோர்ட் போடுவாங்க, ஆக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா,
வந்து இவர் வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறாரு. இப்படி மாற்றி மாற்றி அவர் கொஞ்சம் கொஞ்சம் சொல்ல இவர் மாற்றி மாற்றி கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஓகேங்களா? இப்படி கம்பேர் பண்ணி பார்த்துட்டு சரி இவர் ஏதோ சொல்ல வராரு, நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து திருப்பி வேலைக்கு போகிறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க. ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா வந்து திருப்பி வராரு. அதாவது ஒரு மார்க்கெட் மாரி வச்சுக்கோங்களேன். அதாவது மளிகை கடை மாரி வச்சுக்கோங்களேன். ஒரு மிகப்பெரிய மளிகை கடையில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க அப்பா வராரு. திருப்பி வந்து நம்ம வாங்க ஒரு ஸ்மால் ட்ரிப் மாரி போலாம் வெளில அப்படின்ற மாரி கார் மாரி எடுத்துட்டு போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா, போறப்ப 2 ஐஸ்கிரீம் வந்து அது கராச்சிலேருந்து எடுத்துட்டு போறாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்டே போயிட்டே இருக்கும்போது அவங்க அப்பா வந்து சில விஷயங்கள் சொல்றாரு. என்ன விஷயங்கள் சொல்றாருன்னா, இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து நீங்க வந்து சம்பளம் கம்மியா இருக்குன்னு சொன்னேன்ல, நான் உங்களுக்கு சம்பளம் அதிகப்படுத்தி தரேன். ஒரு 20 சென்ட்ஸ் அந்த மாரி ரூ. 20 தரேன் அப்படின்ற மாரி சொல்றாரு. இது வந்து நம்ம எதிர்பார்த்த சம்பளம் வந்துருச்சு அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு அப்படியே இருக்காரு. ஆனா இப்ப எதுக்கு சொல்றாரு? இவரு விளையாடுறாரா? காமெடி பண்றாரா? அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு அவர் வந்து வாய் திறக்கல. உடனே ஒரு 100 சென்ட்ஸ் தரேன் அப்படின்றாரு. 100 சென்ட்ஸ்னா ரூ. 100 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரூ. 100 தரேன் அப்படின்றாரு. இவர் வந்து ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இன்னும் ரூ. 100 ரூ. 100ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, படிச்சவங்களுக்கு அவ்வளோ வந்து குடுக்க மாட்டாங்க. படிச்சவங்களுக்கு அவ்வளோ குடுக்க மாட்டாங்க. இவர் வந்து அவ்வளோ குடுக்குறேன்றாரு அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு, அப்படியே நின்னுட்டு இருக்காரு. எதுக்கு? ஆனா எதுக்கு இவரு சொல்லணும் இது மாரி அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு அப்படியே நின்னுட்டு இருக்காரு. எதுவும் சொல்லல. ஏன்னா படிச்சவங்களுக்கே அவ்வளோ தான் குடுப்பாங்க. இவர் வந்து அத விட கம்மி 9த் தான் படிச்சுட்டு இருக்காரு. 9வது வயசு 9 வயசு தான் ஆகுது இவருக்கு. அப்ப வந்து என்னது இவரு இப்படி சொல்றாரு? நம்ம வந்து அவ்வளோ பெரிய வேலை எதுவும் பார்க்கலையே அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்காரு. அப்ப அவர் அமைதியா இருக்கும்போது இவர் வந்து திடீர்னு 200 சென்ட்ஸ் தரேன். அது ரூ. 200 தரேன் அப்படின்ற மாரி சொல்றாரு. இவர் வந்து நம்மள கலாய்க்க தான் செய்றாரு இவரு. நம்ம ஏதோ டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு அப்படின்ற மாரி இவர் வந்து இன்னும் அமைதியா இருக்காரு. அப்ப வந்து ஆத்தரோட ஃப்ரெண்டோட அப்பா சொல்றாரு, "நான் நெனச்சதோட நீங்க பரவால்ல. நல்லா ட்ரெயின் ஆயிட்டீங்க." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவர் வந்து திருப்பியும் அந்த வெக்கேஷன் மாரி முடிச்சுட்டு திருப்பி வந்து வீட்ல விட்டுறாரு. விடும்போது என்ன சொல்றாருன்னா, "நான் நெனச்சதோட நீங்க பரவால்ல. நீங்க ஒரு பிசினஸ் மைண்ட் ஒரு பீப்பிள் மாரி யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவர் வந்து போயிறாரு. பசங்களுக்கு எதுவும் புரியல. வீட்டுக்கு போயிட்ட உடனே பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வந்து அ அ இந்த மாரி திருப்பி அவங்க அப்பா வந்து சொல்றாரு. இந்த மாரி நெறைய விஷயங்கள் பிசினஸ் ஓரியன்டடா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அது ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி சொல்றாரு. பணத்துக்காக நம்ம ஒர்க் பண்ணக்கூடாது. பணம் நம்மளுக்காக ஒர்க் பண்ணணும். பணம் வந்து நம்மள தேடி வராது. நம்ம தான் பணத்த தேடி போணும். நம்ம எல்லா பிரச்சனைக்கும் அந்த பணம் தீர்வு அப்படின்னு நெனைக்கிறோம். பணம் வந்து மரத்திலேயே காய்க்குது. அது மாரி கான்செப்ட்ட மாத்திட்டு பணம் வந்து நம்ம ஒர்க் பண்றதுக்கு கரெக்ட்டா நம்ம பணம் வரும். அது மாரி பணத்த பத்தி பாசிட்டிவா மனசுல நெனைக்க சொல்றாரு. இவங்களும் பணத்த பத்தி பாசிட்டிவா நெனைக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ ஒரு நாள் அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒர்க் பண்ணிட்டு இருக்காருல்ல, அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, காமிக்ஸ் புக்லாம் அங்க வந்து ஒருத்தர் வந்து மேனேஜர் அந்த கடையில மேனேஜர் வந்து சூப்பர் மார்க்கெட் மேனேஜர் வந்து காமிக்ஸ் புக்ல இருக்க கூப்பன்லாம் பிரிச்சு பிரிச்சு கீழ போட்டுருக்காரு. காமிக்ஸ் புக்லாம் தூக்கி போட்டாரு. போட்டோனே இவருக்கு வந்து, "ஏன் இந்த மாரி புக்லாம் தூக்கி போடுறீங்க? அதுலேருந்து கூப்பன் வந்து ஏன் எடுக்குறீங்க?" அப்படின்னு மாரி கேட்கும்போது, அவர் வந்து சொல்றாரு, "கூப்பன்லாம் எடுத்து நம்ம குடுத்தா நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் மாரி பண்ணுவாங்கப்பா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப வந்து இவருக்கு நீங்க கூப்பன் எடுத்துக்கோங்க. எனக்கு காமிக் புக் கொண்டு குடுங்க. அந்த மாரி சொல்றாரு. காமிக் புக் சரி நான் உனக்கு குடுக்குறேன். சின்ன பையனால நான் குடுக்குறேன். பெரியவங்கலாம் கேட்டா குடுக்க மாட்டுருக்காங்க. சின்ன பையனால சரி நான் உனக்கு குடுக்குறேன். ஆனா நீ இது வந்து விக்கக்கூடாது அப்டின்ற ஒரு கண்டிஷனோட சொல்றாங்க. அப்ப வந்து இவரும் சரி நான் விக்க மாட்டேன் அப்டின்றது ஒத்துக்கிட்டு இவர் வந்து வாங்கிட்டு வந்துர்றாரு. வாங்கிட்டு வந்துட்டு ஒரு மாசம் யார் யார்கிட்டலாம் அது மாரி அந்த கடையில தூக்கி போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த புக்லாம் சேகரிச்சு காமிக்ஸ் புக் கராஜில வைக்கிறாரு. அவங்க கராஜில வச்சு லைப்ரரி மாரி ஒண்ணு ஓப்பன் பண்றாரு. ஓகேங்களா, இது அவரோட செகண்ட் பிசினஸ். ஃபர்ஸ்ட் பிசினஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிசினஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பேஸ்ட் வந்து லெட் மாரி தயாரிக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தாரு. இப்ப 2வது பிசினஸ். இந்த 2வது பிசினஸ் செமையா ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அப்ப வந்து காமிக் புக் ரூ. 10 இவர் வந்து ரூ. 1 வந்து 1 மணி நேரத்துக்கு என்ன காமிக் புக் வேணா படிச்சுக்கலாம் அப்படின்ற மாரி சொல்றாரு. நெறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க கடைக்கு. அவங்க ஸ்கூல்ல ஃபேமஸ் ஆகுது, மத்த ஸ்கூல்ல ஃபேமஸ் ஆகுது. இது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அவர் கைக்கு வருது. வரும்போது இது நல்லா இருக்கே அப்படின்ற மாரி அவர் ஆத்தரோட ஃப்ரெண்டோட அப்பா சொன்னத வச்சு இவர் வந்து அந்த மாரி பிசினஸ் வந்து எப்படி ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காரு. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து வாழ்க்கையில வந்து பணம் சம்பாதிக்கிறாரு. இது வந்து மேனேஜரா அவங்க தங்கச்சிய போடுறாரு. அவரே சின்ன பையன் தான். இருந்தாலும் அவங்க தங்கச்சிய வேற இவர் மேனேஜரா போட்டு வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி ரன் ஆயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து அவங்க ஆத்தருக்கும் அவரோட ஃப்ரெண்டுக்கும் சண்டை ஆயிடுது. சண்டை ஆனோனே இந்த கராஜி மூடுற மாரி ஆயிடுது. அதாவது செகண்ட் பிசினஸ் மூடுற மாரி ஆயிடுது. செகண்ட் பிசினஸையும் அவங்க மூட வேண்டிய நிலைமை செகண்ட் பிசினஸும் மூடிட்டாங்க. இப்ப வந்து அவர் ரொம்ப கடுப்பாயிட்டு ரொம்ப சோகத்துல வந்து ஃப்ரெண்டோட அப்பாவ பார்க்க போறாரு. இது மாரி நான் பண்ணேன். இது மாரி பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு. பிசினஸ் இழுத்து மூட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஆத்தரோட ஃப்ரெண்டோட அப்பா நெனைக்கிறாரு, நம்ம நெனைச்சதோட நீங்க வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கீங்க. நான் நெனைச்சத விட நீங்க வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு நீங்க வந்து ரொம்ப கரெக்ட்டா இருக்கீங்க. அது மாரி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப வந்து அவர் திருப்பி சொல்றாரு, "நீங்க வந்து நான் சொன்னத கரெக்ட்டா ஃபாலோ பண்றீங்க. நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் ஒரு மேன் ஆவீங்க. பிசினஸ் மேன் ஆவீங்க." அது மாரி அவர் சொல்றாரு. இவங்க வந்து ஒரு சந்தோஷம் ஆனா இருந்தாலும் நஷ்டமாயிடுச்சு. நம்ம கடை இழுத்து மூடுற மாரி ஆயிடுச்சு அப்படின்ற மாரி கொஞ்சம் வருத்தமும் அவங்க மனசுக்குள்ள இருக்கு. கேட்கும்போது தான் இவர் வந்து நான் உங்களுக்கு இவ்வளோ நாளா பாடம் தான் நடத்திட்டு இருந்தேன். அந்த பாடம் உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்ற மாரி திருப்பி கேட்க ஆரம்பிக்கிறார். அப்ப கேட்கும்போது பார்த்தீங்கன்னா
நான் வந்து உங்களுக்காக எதுக்கு அந்த அந்த ஒரு மார்க்கெட்டில் வந்து உங்ககிட்ட கேட்டேன்னா 10 சென்ட்ஸ் வேணுமா, 100 சென்ட்ஸ் வேணுமா, 200 சென்ட்ஸ் வேணுமா, எதுக்கு நான் உங்ககிட்ட கேட்டேன்னா, நிறைய பேர் பேராசைப்பட்டு நம்மளுக்கு வந்து ஒரு வீக்னஸ் இருக்குது. ஒன்று ஆசைப்படுவோம், இல்லை பயப்படுவோம். ஓகேங்களா? ஆசைனா பேராசை தான் படுவோம். ஆசைலாம் சும்மா ஆசைலாம் பட மாட்டோம், பேராசைப்படுவோம். இந்தமாதிரி 2 வந்து மனுஷங்கிட்ட வீக்னஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து பேராசைப்படவே இல்லை. ஓகேங்களா? நீங்கள் பேராசைப்படாமல் என்ன பண்ணீங்கன்னா, நான் சொன்ன ஆஃபர்லாம் நீங்கள் விட்டுட்டீங்க. ஓகேங்களா? நான் நினச்சதோ நீங்கள் ஒரு நல்ல ஸ்டேஜில் தான் போயிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகேங்களா? நம்ம வந்து பேராசைப்பட்டு என்ன பண்ணுவோம், இப்போ வந்து ஒரு வேலைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். வேலைக்கு போகிறோம், வேலைக்கு போயிட்டு நம்ம வந்து ஒரு 10,000 சம்பாதிக்கிறோம், 20,000 சம்பாதிக்கிறோம். உடனே என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு தேவையேற்ற மாதிரி ஒரு டிவி வாங்குவோம். டிவி இஎம்ஐயில் வாங்குவோம். அந்த 20,000 தான் அந்த டிவி இருக்கும். இருந்தாலும் வாங்கிட்டே மாதம் 5,000 கட்டுவோம். கட்டும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாழ்க்கை இஎம்ஐலேயே போயிட்டு இருக்கும். நம்ம வாழ்க்கை அதேமாரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இஎம்ஐலேயே போயிட்டு இருக்கோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பணம் வரும்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல கொஞ்சிட்டு பணம் வராத மாதிரி இருந்துருவோம். இதேமாரி ஆசை நம்மளுக்கு வந்து பயம் இருக்கும். சிலது வந்து இதுமாரி பண்ணலாமா, நம்ம வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா, பயம் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்க மாட்டாங்க. அவங்க ஒரு எம்ப்ளாயாகவே இருந்துட்டு செத்துருவாங்க. அந்த மாதிரி எல்லா வாழ்க்கையிலும் இதுமாரி ஒரு பயம் இருக்கும், பேராசை இருக்கும். நீங்கள் வந்து நீங்கள் இது 2த்துலேயும் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னேறிக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்கள் வந்து சூஸ் பண்ணலை, அதனால் நீங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னேறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் என்டர்பிரனர் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்புறமா நான் எதுக்கு உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கம்மி 10 ரூபாய்க்கு வேலை சேர்த்தேன், அதுக்கப்புறம் ஃப்ரீயாக வந்து வேலை செய்ய சொன்னேன். அதுக்கப்புறம் திருப்பி ஏதோ ஒரு குட்டி அமௌண்ட் கொடுத்தேன். ஏன் திரும்பி அது மாதிரி பண்ணேன், உங்களை வந்து ஒரு கார்னரில் ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். உங்களை ஒரு இடத்துல ஃபோர்ஸ் பண்ணும்போது தான் நீங்கள் வந்து அதுலேருந்து வெளில வருவீங்க. இப்போ வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்யுங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 50,000 10,000 உங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் அந்த கம்பெனி விட்டு வெளில போவீங்களா? போக மாட்டீங்க. ஓகேங்களா? அதனால தான் போனஸ் கீனஸ்ன்னு போட்டு உங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் அந்த கம்பெனியில் உட்கார வைப்பாங்க. நீங்கள் நினச்சிட்டே இருப்பீங்க நம்ம வாழ்க்கையில் முன்னேறிட்டே இருக்கோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறல, கீழே போயிட்டுருக்கீங்க. அவங்கள வளர்த்துட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து போனஸ்ன்னு கொடுத்து அவங்க போனஸ்ன்ற பேரில் உங்களை வந்து அப்படியே வச்சுட்டு அவங்க இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க தான் வந்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து போனஸு இந்த எம்ப்ளாய்மெண்ட் வேலையை செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் மைண்ட் ஓரியன்டாக நீங்கள் வேலை செய்ய மாட்டீங்க. நீங்கள் ஒரு சாதாரண எம்ப்ளாயி மாதிரி தான் வேலை செஞ்சுட்டு நீங்கள் ஒரு சாதாரண எம்ப்ளாயி தான் செத்துருவீங்க. நீங்கள் வந்து கம்மியான ஒரு இன்கமோ அது மாதிரி ஏர்ன் பண்ணிட்டு ஜென்ரேட் பண்ணிட்டு தான் போவீங்க. ஆனால் ஒரு பிஸ்னஸ் மேன் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க, கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. பண்ணிவிட்டு அவங்க வந்து உங்களை வந்து ஒரு சாவர வரைக்கும் நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்காக ஒர்க் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இறந்துடுவீங்க. ஆனால் இதில் வந்து ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஆத்தரோட ஃப்ரெண்டோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, உங்களை ஏன் அப்படி ஃபோர்ஸ் பண்ணால் நீங்கள் வந்து அதுலேருந்து வெளில வரணும். ஓகேங்களா? நீங்கள் வந்து அதுலேயே உங்களுக்கு பணம் நிறைய கொடுத்துருந்தா நீங்கள் என்கிட்டயே கடைசி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு அப்படியே ஒரு எம்ப்ளாயாகவே இருந்திருப்பீங்க. ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகிருக்க மாட்டீங்க. அதனால தான் உங்களை இடத்துல ஒரு கார்னரில் ஃபோர்ஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து அதுலேருந்து வெளில வர நினைப்பீங்க. இது எனக்கு தேவையே இல்லை மாதிரி குயிட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அதுதான் நீங்களும் நினச்சிங்க. ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே நினச்சிட்டிங்க. நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் மைண்ட் ஓரியன்டாக பீப்புள் மாரி ஓரியன்டாக யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஓகேங்களா? ஒரு திருப்பி போயிடுறாரு. ஓகேங்களா? இது வந்து செகண்ட் சாப்டர் ஓவர் ஆகுது. இதோட இந்த சாப்டரில் ஏதாவது டவுட்டு அதுமாதிரி ஏதாவது தான் வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் வந்து உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்துக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இது மேலே நான் இந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க வந்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ வந்து ஸ்டார்டிங்லேயே பார்க்க சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் போய் பார்த்துட்டு ஏன்னா ஒரு லைனாக சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து நடுவில் வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஓகேங்களா? சரி, இன்னொரு சாப்டரோட நம்ம வந்து சந்திப்போம். பாய்.